ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram, Western from Hyundai Murthy sir. பராசக்தி தாயானவள் மீன்கள் செய்யும் ஒளியை செய்தாள், வீசி நிற்கும் வழியை செய்தாள், வான்கள் உள்ள வெளியை செய்தாள், வாழி நெஞ்சில் களியை செய்தாள். அந்த மகாசக்தி தாயை மகாகவி பாரதி அவளை சந்திரன் ஒளியில் கண்டு அவளிடம் சரணமென்று புகுந்து கொண்டேன் என்று கூறுகிறார். மேலும் இந்திரியங்களை வென்றுவிட்டேன், எனதின் ஆசையை கொன்றுவிட்டேன் என்கின்றார். அதன் பொருட்டு மகாசக்தி தாய் அவரை துயரில்லாது செய்துவிட்டாள், துன்பத்தை கொய்துவிட்டாள் என்கின்றார். அதனால் பராசக்தி பாரதியை பயன் எண்ணாமல் உழைக்கச் சொன்னாள், பக்தி செய்து பிழைக்கச் சொன்னாள் என்கின்றார் பாரதி. சுவாமிகளின் விளக்கம் உண்டோ? These are all poetical licenses. அவர் எல்லா கடவுளை பற்றியும் பாசுவார். அல்லாஹ், இயேசுநாதர், கிருஷ்ணர், ராமர் எல்லாரை பற்றியும் பாடியிருக்காரு. ஆனால் பராசக்தியை பற்றி பாடுகிற போது அவர் ஒரு சக்தி கவிஞன். பாரதியுடைய கவிதைகளை பற்றி அந்த காலத்தில் சொல்லுகிற போது ஒரு வயசான கிழவன் கூட துடித்து எழுந்து தன் மெலிந்த தோலை கொட்டி அரஹரா என்று அர்ப்பரிப்பான் அப்படின்லாம் சொல்கிறார். ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை அப்படின்வாங்க. இதெல்லாம் பொய்டிக்கல் லைசன்சஸ். அதனால் நீங்கள் அதை ரொம்ப சீரியாக வெர்பேட்டையும் பார்த்துக்கிட்டு மற்ற கடவுளுடைய ஃபார்ம்ஸ் எல்லாம் கம்மிங்கிற மாதிரியும் இந்த கடவுளுடைய ஃபார்ம் ரொம்ப ஜாஸ்திங்கிற மாதிரிலையும் நீங்கள் நினைக்க தேவையில்லை. பாட்டு என்ன சொல்லுது, பஞ்சபூதங்களிலையும் உன்னுடைய ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தா உங்கள்கிட்ட கூட தான் இருக்குது. உங்கள்கிட்டையும் தான் பஞ்சபூதங்கள் இருக்குது. இந்த இடத்துல ஆகாசம் இருக்குது, இந்த இடத்துல காற்று இருக்குது, இது மண்ணால் செஞ்ச பொம்மை, இந்த இடத்துல நெருப்பு இருக்குது, இந்த இடத்துல நெருப்பு இருக்குது, இந்த இடத்துல தண்ணி இருக்குது. அப்போ நீயும் பஞ்சபூதங்களுடைய செயற்கை தான். அப்போ ஏன் அந்த அம்மா பராசக்தின்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, யூ ஆர் ஆல்சோ ஹேவிங் த சேம் சக்தி. அந்த சக்தி உங்கள்கிட்ட இருக்கிற போது அது இகம்ங்கிறாங்க. ஒரு வேர்ல்ட்லி சென்ஸில் இருக்கக்கூடிய ஆற்றல்ன்றான். பர அப்படின்னா இந்த உடம்புக்கு வெளியே இருக்கக்கூடிய ஆற்றல்னு அர்த்தம். பர இகப்பர சுகம் அருள்வாயின்னு அருணகிரி பாடுற மாதிரி. அதனால் எந்தெந்த கடவுளை பற்றி அவர் பாடுறாரோ எல்லாரை பற்றியுமே க்ளோரிஃபை தான் பண்ணியிருப்பார். கவிஞர் அவருக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டம். அவங்க ஒய்ஃபு வீட்டில் அரிசி இல்லைன்னு பக்கத்து வீட்டில் கொஞ்சம் அரிசி வாங்கி வச்சுருக்கா. அந்த நேரம் பார்த்து குருவிங்கெல்லாம் இருக்குது இல்லையா, இவர் அந்தம்மா கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த அரிசி எடுத்து குருவிக்கெல்லாம் போட்டுட்டு கை கொட்டி சிரிச்சுருக்கார். அந்த மாதிரி ஒரு எக்ஸசிக் பர்சன், எல்லாத்துலேயுமே ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆள். அண்டு பாண்டிச்சேரியில் அவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா அவர் பாண்டிச்சேரிக்கு வந்துட்டார். ஃப்ரான்ஸ் இருந்தது அந்த நேரத்தில், ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய அதிகாரம் இருந்தது. அப்போ கூட பிரிட்டிஷ் ஒற்றர்கள் பாண்டிச்சேரியில் அவரை கடத்தின்னு போகலான்லாம் அலைஞ்சிட்டு இருந்தாங்க. மகாத்மா காந்தி சொன்னா, இந்த ஆளை நீ சாதாரணமாக இட போடாத, ஹி இஸ் கிஃப்டட் வித் தி பராசக்தி இஸ் கிரேஸ் இன் ஹிம்செல்ஃப்ங்கிற மாதிரி சொன்னார்னு. ஸோ பாரதி வாழ்நாள் பூரா கஷ்டப்பட்டவன். அவருடைய எல்லா பாடல்களும் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் இல்லையா, அவர் ராயல்ட்டி வாங்கி வச்சுருந்தார். அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, அண்ணாதுரை சீஃப் மினிஸ்டராக வந்தவுடனே 75 லட்ச ரூபா கொடுத்து பாரதியாருடைய கவிதைகள் எல்லாத்தையும் மெய்யப்ப செட்டியார்கிட்ட வாங்கி அதை நாட்டுடைமை ஆக்கினாங்க. அதனால தான் இன்றைக்கி யார் வேணாலும் பாரதியார் கவிதையை பிரிண்ட் பண்ணலாம், அந்த பாஞ்சாலி சபதம் எல்லாத்தையும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி வந்தது. ஒரு 75 லட்ச ரூபாய்க்கு அந்த காலத்தில் அண்ணாதுரை காலம்னா என்ன 1960s அப்போ வாங்கி வச்சதுனால வந்தது. அதே மாதிரி கல்கி அவர் மிகப்பெரிய படைப்பாளி. அவருடைய பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம், அதுக்கப்புறம் நிறைய எழுதியிருக்கார். ரொம்ப அட்டகாசமாக எழுதியிருக்கார். ஏன் இப்போது ஒரு சினிமா எடுத்தாங்கள்ல பொன்னியின் செல்வன், இதெல்லாம் அவருடைய இது தான். ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். அவர் ரிசர்ச் பண்ணி எல்லாத்தையும் ஹிஸ்ட்ரியோடு கலந்து அழகாக அடுத்த வாரம் வராதா புக்குங்கிற அளவு ஜனங்கள்லாம் காத்து கொண்டிருந்த ஒரு காலம். அலை ஓசை நிறைய எழுதினார். அதையும் நாட்டுடைமை ஆக்கினாங்க. இதே தான் ஒரு ஸ்மால் அமௌண்ட் கொடுத்தாங்க. இல்லைன்னா அதெல்லாம் கூட அப்படியே அழிஞ்சு போயிருக்கும் காலப்போக்கில். திருமூர்த்தி ஸ்வரூபராயும் சுத்த சிவமாகவும் மகாஜோதியாகவும் சர்வ வியாபியாகவும் சர்வ சக்திகளையும் தன்னகத்தை உடையவராயும் பல பல அவதாரங்களை எடுத்தவராயும் அனைத்து மகான்களையும் உள்ளடக்கியவராயும் சர்வ விஸ்வரூபங்களை மானுட சரீரத்தில் கொண்டவராயும் அம்மையப்பராகவும் இதற்கு மேல் ஒன்றும் இல்லை என்று
இயம்பும் வகையில் பரிபூரணமாக விளங்கும் நமது பாபா அவர்கள் திருச்சன்னிதானம் முன்பு அவரருளால் இன்று நாம் விளங்குவது யாது காரணமோ, எப்பிறவியில் என்ன புண்ணியம் செய்தோமோ அறியோம். ஒருவன் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் மறதியினாலும் மோகத்தினாலும் முற்பிறவி வினைப்பயனாலும் பல பல பாவங்களை செய்துவிட்டு, அதாவது வள்ளல் பெருமான் பட்டியலிட்ட பாவங்களும் அதில் குறிக்கப்படாத மற்ற பாவங்களையும் செய்துவிட்டவன் பண்பிலராயினும் பாங்கிலராயினும் திருத்தி பணிகொள்வான் பரமன் என்ற வாக்கிற்கு இணங்க நம் மகா சுவாமிகளின் திருச்சந்நிதியில் சரணம் என்று வந்து நின்றால் அவன் எவ்வாறு ரட்சிக்கப்படுவான்? என்று நீ அன்று நான், இதுதான் ஆன்மீகம். இது தேவாரத்தில் வருகிற ஒரு கடவுள் எப்போ உலகத்தில் வந்தாரோ அப்போது பரமாத்மாவோடு சேர்ந்து ஜீவாத்மாக்களும் உலகத்தில் வந்தன. பரமாத்மா என்பது கடல், அதில் இருக்கிற வேறு வேறு அலைகள் இல்லையா, அதெல்லாம் ஜீவாத்மாக்கள். அப்போ அலையும் கடலும் வேறு வேறு அல்ல. அப்போ என்று நீ அன்று நான் வர்ற விஷயத்துக்கும் மகாபாரதம் கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், டே அர்ஜுனா, நானும் நீயும் உலகத்தில் எப்பயும் ஒன்றா தாண்டா இருக்கோம். எனக்கு உன்ன அடையாளம் தெரியுது, உனக்கு என்ன அடையாளம் தெரியல. அதுதான் நம்ம ரெண்டு பேருக்கு உள்ள இந்த டிஸ்டன்ஸுக்கு காரணங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். உலகத்தில் எல்லாருமே ஒன்றா தான் பிறந்தோம். ஒரு தாயம் விளையாடுறோம், நான் ஒரு காய் வச்சுக்கிறேன், நீ ஒரு காய் வச்சுக்கிற, தாயம் விழுந்தவங்க கேம் சீக்கிரம் ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கு தொடர்ந்து ஏணி கிடைக்குதோ அவங்க கேமை முடிக்கிறாங்க. யார் கொஞ்சம் ஏணி கொஞ்சம் பாம்பு வாயில் இறங்குறாங்க, ஆகுது நிறைய பாம்பு வாயில் இறங்கினே இருந்தாலும் அவன் கேமை முடிக்கிறது இல்லை. அந்த மாதிரி செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் எடுத்தெடுத்து நான் நிலைத்தேன்னு சொல்லக்கூடிய நிலையில், புனர்பி ஜனனம் புனர்பி மரணம் என்று சொல்லக்கூடிய நிலையில் மனிதர்களெல்லாம் எழுகடல் கோடி மணலிலும் கோடி பிறப்பு இழிப்பிறப்பு அப்படின்னு பறக்கிறாங்க. அருணகிரி சொல்கிறார், 7 கடலில் இருக்கக்கூடிய மணல் அளவுக்கு பிறப்பு இருக்குது அப்படின்னு வரும். ஒரு ஆழ்வார் சொல்கிறார், நான் எத்தனை பிறவி எடுத்தணும், எத்தனை தாய்மார்கள்கிட்ட பால் குடிச்சினோம், அதெல்லாம் சேர்த்து வச்சாக்கா சமுத்திரமே ரொம்பிடும் போலக்குது என்றார். அது மாதிரி பிறப்பு நிறைய இருக்குது. இந்த பிறப்பில் யாராவது தப்பிச்சாங்க இல்லையா, அவங்க மகான். யார் தப்பிக்காமல் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிறாங்களோ அவங்க மகன். ஸோ மகன் தான் மகான் ஆகிறான். இதில் உங்களுக்கு எந்த பேதமும் தேவையில்லை. வாட் எவர் ஐட் சிட்டி பாபா ஆர் பரமாச்சாரியார் ஆர் ராகவேந்திரர் ஆர் எனி மகாத்மா ஹஸ் அச்சீவ்டு, யூ ஆர் ஆல்சோ ஈக்குவலி கேப்பபிள் ஆஃப் அச்சீவிங். உங்களுக்கு அதில் சந்தேகமே தேவையில்லை. அதே ஸ்பார்க்கு, அதே டிவைன் எனர்ஜி தான் உங்கள்கிட்டையும் இருக்குது. நீங்கள் முயற்சி செய்கிறதில்ல, அவங்க முயற்சி செஞ்சாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள்லாம் முயற்சி செய்யறதுக்கு என்ன காரணம்னா, உங்களை பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இது அவங்களால தான் முடியும், நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது. அதனால் அதுக்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடல. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் ஐஎஃப்எஸ் ஆகலாம், ஐஏஎஸ் ஆகலாம், ஐஆர்எஸ் ஆகலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகலாம், எது வேணால் ஆகலாம். நீ ஆகணும்னு நினைக்கல. இல்லை ஆகணும் என்ன பண்ணணும், நிறைய படிக்கணும், காம்படிஷன் சக்ஸஸ் ரிவ்யூ எல்லாம் படிக்கணும், ராவ்ஸ் அகாடமி மாதிரி ஏதாவது இருக்கும், அதில் போய் கோச்சிங்கெல்லாம் சேரணும், அதுக்கப்புறம் உனக்கு வரணும் இல்லையா. அப்போ தான் அடுத்த லெவலுக்கு உன்னால் போக முடியும். நீ முயற்சி செய்ய மாட்டேன். அவர் கலெக்டர் ஆகிட்டாருன்னு சொல்லி அவருக்கு செல்ஃபிட் அடிச்சுன்னு உட்காந்துருக்க வேண்டியதான், வாழ்நாள் போகிற செக்ரட்டரி கவர்னரு அப்படின்னு சொல்லி. அதனால் மக்களுடைய முயற்சி தான், முயற்சி திருவினை ஆக்கும். உழையும் உப்பக்கம் காண்பவர் ஒலைவின்றி தாழாது உயர்த்துபவர். விதி எப்படி இருந்தாலும் கூட கொஞ்சம் கூட கலங்காது துலங்காது. யார் விடாமுயற்சியை தேடுகிறாங்களோ அவங்க எல்லாருமே வாழ்க்கையில் பெரிய நிலைகளை அடைஞ்சு விடுவாங்க. அந்த பெரிய நிலையை அடைஞ்சாங்கன்றதுனால அவங்களுக்கு ஏதோ கொம்பு மொழிச்சிச்சு நீ நினைக்க தேவையில்லை. எல்லோரும் ஒன்று தான். ஒரு ட்ராமா நடக்குது, ட்ராமாவில் யாருக்கோ ராஜா வேஷம், யாருக்கோ மந்திரி, யாருக்கோ சேனாதிபதி வேஷம், அண்டு யாருக்கோ சிப்பாய் வேஷம். இந்த சிப்பாய் வேஷம் போட்டவன் ஜென்ரல் மேனேஜராக இருப்பான், அந்த ராஜா வேஷம் போட்டான் இல்லையா அவன் ஹெட்லார்க்காக இருப்பான். அந்த ரோடுக்கு யார் சூட் ஆகுதோ அவங்கள கொண்டு வந்து போடுவாங்க. அப்படி தான் வாழ்க்கை. ஒரே ட்ராமாவில் கூட வேறு வேறு ஆளுக்கு வேறு கிடைக்கலாம். இப்போது கந்தன் கருண சினிமா வந்துச்சு, சம்பூர்ண ராமாயணம் வந்துச்சு. சம்பூர்ண ராமாயணத்தில் நீ பார்த்தீங்கன்னா என்டி ராமராவ், அவர் தான் நல்லா ஆஜான் பாகவா பேசலாம், அப்படி ஒரு ராமருக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு கெட்டப்பு. அதனால் அவரை போட்டாங்க. அந்த காலத்தில் நரசிம்ம பாரதின்னு ஒருத்தர் இருப்பார், அவரை லக்ஷ்மண வேஷத்துக்கு போட்டாங்க. சிவாஜிக்கு என்ன வேஷம் தான் கொடுக்குறது, அதனால் இவரை பரதன் ஆக்கிட்டு கைகையை திட்டுற மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் டைலாக் விட்டாங்க.
இப்படி தான். அதனால் ஒரு ரோட்டில் நீ நடிக்கிறதுனாலேயே நீ பெரிய ஆளுன்னு நினைக்காத. அது சூட் ஆகணும், அந்த பர்சனாலிட்டிக்கு சூட் ஆகணும். அதனால் அந்தந்த ரோல் கிடைக்கிது. அது மாதிரி உலகத்தில் நீ பெரிய டெல்லிக்கு பாதுஷா ஆனால் கூட பரவாயில்ல, உனக்கு அந்த ரோல் சூட் ஆகலைன்னாக்கா நீ வந்து அதே மன்மோகன் சிங்கிட்ட செக்ரட்டரி வேஷத்தில் உட்காந்துக்கினே இருப்பேன். அப்போ ஒரு கவர்மெண்ட் செக்ரட்டரி கம்மியாக அறிவுள்ளவன் நீ நினைக்காத. ஏன்னா அவன் படிச்சுட்டு வந்திருக்கான். அதனால் யூ வில் டெஃபினெட்லி நோ த சப்ஜெக்ட் பெட்டர். அதனால் அந்த காலத்தில் சொல்லிட்டாங்க, நாடகமே உலகம் அப்படின்ட்டாங்க. இந்த உலகம் ஒரு நாடகம், நான் நீ எல்லாம் நடிக்க வந்திருக்கிறோம். அந்த நடிப்பில் இப்போ இந்த சீன் தான் ஒரு கோயில், அங்கே அவங்கெல்லாம் பாடுறதுக்கு உட்கார்ந்து இருக்காங்க. நீங்கள்லாம் வந்து உப்புமா சாப்பிட்டு உட்காந்து சாக்லேட் சாப்பிட்டு பழம் சாப்பிட்டு நான் சொல்கிறது கேட்குறீங்க. அடுத்து சினிமா பார்க்க போகிறீங்க. பல்லி கூட சொல்லிடுச்சு. அதனால் அந்தந்த காட்சியை அப்பப்போ பார்த்துன்னு போயினே இருக்க வேண்டியது தான். எதுவும் நம்ம கையில் இல்லை. முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை, முதலிடை கடை நம் வசத்தில் இல்லை. நாம் பிளான் பண்ணி எதுவுமே நடக்காது. பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சரு எதுவும் நம்ம கண்ட்ரோலில் இல்லை, தானாக அதனுடைய போக்கில் நடக்குது. அதனால் நாம் என்ன பண்ணுறோம்? சாட்சி தான். நம்ம எல்லாருமே வெறும் சாட்சி புத்தகங்கள். நம்மை சுற்றி நடக்கிறதெல்லாம் இது ஒரு சினிமா பாட்டில் வரும், ஒரு நடையா இது நடையா சொல்லிவிட்டு அதுக்கடுத்து ஒரு நாடகம் ஒன்றும் நடக்குது அப்படின்னு வரும் இல்லையா? அதே மாதிரி நம்ம சம்ரட்சணால் இதே மாதிரி நீ சாட்சி மட்டுமே மனிதான்னு ஒரு 4 வரி பாடுங்க. தெய்வம் நடத்துகின்ற நாடகம் இது தேவரும் அறியா பூடகம், என்ன செய்யும் நம் ஜாதகம் இறைவன் மனம் வைத்தால் சாதகம் சாதகம், கதையை எழுதியவன் கடவுள், தலைவிதி இது என்பவன் மனிதன், அவன் கையில் இருக்குது சூத்திரம், அவன் காட்டும் வழி நடிக்கும் பாத்திரம், என்றோ எழுதி வைத்த வசனம் அது எப்படி இருந்தாலும் விசனம், சம்பவம் குறித்தபடி நடக்கும், நாம் சாட்சி மட்டுமே மனிதா மனிதா, இறையிடமேனோ ஊடல், இனிக்குமே அவன் பதம் கூடல், சிவசங்கரர்க்கு இது விளையாடல், அவன் சமைத்ததுதான் இந்த பாடல் பாடல், தெய்வம் நடத்துகின்ற நாடகம் இது தேவரும் அறியா பூடகம். எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஆன் இட்ஸ் ஓன். இப்போ சிவசங்கர் பாபா பற்றி அவங்க நல்ல க்ளோரிஃபைட் பண்ணி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ஒரு பிரிவில் நடக்கிற வேலையானியே சொல்லி பார்க்கலாம். இந்த பிரிவியை மாத்திரம் நீ பார்த்தேன்னா இது நம்புறதுக்கே இல்லை. ஏன்னா நான் எங்கேயோ ஒரு வில்லேஜில் பிறந்தேன், ஒரு ஸ்கூல் டீச்சர் ஃபேமிலியில் பிறந்தேன், கோயம்புத்தூரில் தான் படித்தேன், ஸ்காலர்ஷிப்பில் தான் காலேஜ் படித்தேன், மெட்ராஸுக்கு 10 ரூபா எடுத்துன்னு வந்தேன், என்னுடைய முதல் சம்பளம் 250 ரூபா. இப்படி என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு ஸ்ட்ரகிள், எல்லா வகையிலையும் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நான் வந்து ஒரு நிலையை அடைஞ்சேன். அதனால் ஒரு பிறவியில் இது வராது. நான் சொல்கிற மாதிரி எத்தனையோ பிறவி நாம் எடுக்கிறோம் இல்லையா? அதில் நம்ம லைஃப்பை பெர்ஃபெக்ட் பண்ணிக்கிட்டே வரோம். ஒரு பிறவிக்கு அடுத்த பிறவிக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வருது, கொஞ்சம் கர்மா கழியுது, வேறு ஏதாவது ஒரு பிறவியில் கொஞ்சம் கர்மா சேர்த்துக்கிறோம், அதனால் அந்த கர்மாவையும் கழிக்க வேண்டியிருக்குது. இப்படி தான் நம்ம லைஃப் நடக்கும். இப்போ எத்தனையோ பிறவி எடுத்து நான் நிலைத்தேனுங்கிற மாதிரி பல பிறவிகள் எடுக்கிறோம். அதில் ஒரு நிலையை ஏதோ ஒரு பிறவியில் நம்ம அடைய முடியுது, ஏதோ ஒரு பிறவியில் தான் அடைகிறோம். எல்லா பிறவிலையும் க்ளோரிஃபைட் வர முடியும்னு நானும் சொல்லவே இல்லை. இப்போது ராமராயண காலத்தில் நான் ராமராக இருந்தேன், நானே சொல்லியிருக்கேன். இப்போ ராமாயண காலத்தில் ராமராக இருந்தேன் நான், மகாபாரத காலத்தில் துரோணாச்சாரியாராக வந்தேன். ஏன்னா ராமர் மாதிரி ஒரு சீரியஸ் கேரக்டரை வந்து கிருஷ்ணரால் நடிக்க முடியாது. கிருஷ்ணர் வந்து ஒரு ஃப்ரீக்கு. அதனால் எனக்கு துரோணாச்சாரியார் கொடுத்தாங்க. துரோணாச்சாரியர்னா கம்மியாக இல்லை, அவர் பிரகஸ்பதி, ஜூபிட்டர், குரு. அதனால் அந்த வேஷத்துக்கு நாம் வந்தோம். இப்படி எத்தனையோ பிறவி நம்ம எடுக்கிறோம். ராமகிருஷ்ண பரமஹம்சராக ஒரு பிறவியில் நான் இருந்தேன். அப்போ ராமகிருஷ்ணர் என்ன காளியை கும்பிட்டுக்கிட்டு ஒரு எக்ஸசிக் லெவலில் இருந்தவர். அதுக்கப்புறம் சேஷாதிரி சுவாமிகளில் இருந்தேன், காஞ்சிபுரத்தில் பிறந்து. அப்போது ஓடி போயிட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்காமல் ஓடி போயிட்டேன் நான். அதனால் திருவண்ணாமலையில் போய் செட்டில் ஆகிட்டோம். அப்போ தங்கக்கை சேஷாதிரின்னு பேர் கிடச்சிது. இப்போ இந்த பிறவியில் அந்த சேஷாதிரியுடைய திருவண்ணாமலை கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அது எனக்கு தொடர்ந்து வரும். சேஷாதிரியாக திருவண்ணாமலையிலேருந்து அவர் செய்த தவம், அவர் ஜோதியில் கலந்தார். இந்த பிறவியில் அந்த ஸ்பிரிட்டு என்கிட்ட வேலை செய்யும். இதுக்கு முன்பிறவிகளில் நம்ம செய்த எல்லா ஸ்பிரிட்டும் நம்மக்கிட்ட வேலை செய்யும். இப்போ அதுக்கு கனெக்டடாக இருக்கிற கேரக்டர்லாம் உலகத்தில் வருவாங்க. இப்போ ராமாயண காலத்தில் நான் ராமர்னு சொல்கிறேன். இப்போ
இப்போ ராமராய் இருந்தபோது யாரெல்லாம் அவர் கூட இருந்தாங்க? வசிஷ்டர் இருந்தாரா, அவருடைய குலகுரு. அவர் தான் மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு எதிரில் இருந்த குருஜி சுந்தரராமன். விஸ்வாமித்திரர் இருந்தாரா, அவர் தான் சேலம் ஸ்கந்தாசிரமம், புதுக்கோட்டை அங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய கோயிலெல்லாம் கட்டின சாந்தானந்த சுவாமிகள்னு சொல்லக்கூடியது. ராமனே இருந்தானா, ராமாயண காலத்தில் அவர் தான் போடி நாயக்கனூர் சிந்தலச்சேரிக்கிட்டே இருந்த சீங்குழல் பொன்னையா சாமிகள். சபரியா இருந்தாங்களா, அவங்க தான் ராமர் காலத்தில் கிருஷ்ணவேணி அம்மா. அதே கிருஷ்ணவேணி அம்மா நான் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்தபோது சாரதா தேவியாக வராங்க. இப்படி எல்லாமே வருவாங்க. கிவன் ட்ராமாவில் யாருக்கு எந்த ட்ராமா ஆக்டிங் சூட் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வராங்க. அண்டு எல்லா விதமான அனுபவங்களும் தொடரும். உனக்கு என்ன கனெக்ஷன் இருக்கோ, பாஸ்ட் கனெக்ஷன், அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கெல்லாம் இந்த உலகத்தில் வருவாங்க. இப்போ இந்த குட்டி பசங்கள்லாம் வராங்க. இவங்கெல்லாம் ஏன் வராங்க? சாமி கும்பிட்ற வயசாக இதெல்லாம் எல்லாம் நல்ல ஆத்மாங்க. அதனால் இந்த இடத்துக்கு வராங்க. அவங்களுக்கு எதுவும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஒரு மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் சொல்கிறாங்க இல்லையா, அது ஆத்மாவில் வர்ற அட்ராக்ஷன். இல்லைன்னா எனக்கு 76 வயசு, இவங்கெல்லாம் குட்டி பசங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு லவ் வருது, ஒரு கேர் வருது, ஓடி வேலை செய்கிறாங்கன்னாக்கா ஆத்மாவில் இருக்கக்கூடிய சம்பந்தத்தினால வருது. திருஞான சம்பந்தருக்கு 3 வயசு, அப்பர் சுவாமிக்கு 80 வயசு. அப்போ அப்பர் சுவாமி திருஞான சம்பந்தரை பல்லக்கில் உட்கார வச்சு தூக்கின்னு போகிறாரு. அவர் பார்த்துட்டு கீழே வச்சு அபச்சாரம் அபச்சாரம் அப்படிங்கிறாரு. இதில் என்ன இருக்குது, நான் உன்னை முருகன் நினச்சி தூக்கின்னு போயின்னு இருக்கேன் அப்படின்னாரு அவர். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் காரண காரியம் இருக்கும். உலகத்தில் யாருமே புதுசு கிடையாது. எல்லோரும் மீட் பண்ணுறோன்னா காரண காரியங்களோடு நம்ம மீட் பண்ணுறோம். அண்டு ஏதோ ஒரு உறவு அந்த வகையில் தொடரும். அதில் 2 விதமான உறவுகள் இருக்கும். ஒன்று ஸ்பிரிச்சுவல், இன்னொன்று வந்து பயாலாஜிக்கல், ஃபிசிக்கல். இப்போ எனக்கு வேர்ல்ட்லி சென்ஸில் அப்பா இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க, பிரதர் சிஸ்டர் இருந்தாங்க, ஒய்ஃப் இருந்தாங்க, பையன் பொண்ணெல்லாம் இருந்தாங்க. அதெல்லாம் யார்? பயாலாஜிக்கல் ரிலேஷன். ஃபிசிக்கலாக ஏதோ ஒரு பெரிய விட்டக்குறை தொட்டக்குறையில் வந்த உறவுகள். அதெல்லாம் நான் வந்து டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னுடைய உடம்புக்குள்ளே இந்த ஸ்பிரிட் மாறி போன பின்னால் என்கிட்ட வர எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனில் வர்றவங்க, ஃபிசிக்கல் கனெக்ஷனில் வர்றதில்லை. அது முடிஞ்சு போச்சு, அதுக்கேற்ற மாதிரி முடிஞ்சு போயிடும். இது ஒரு பெரிய பாஷை. சிவசங்கர் பாபா மிக உயர்ந்த நிலைகளை தொட்டிருக்கிறார் என்பது உண்மைதான். அவங்க கேட்ட கேள்வியில் இருக்கிற விஷயத்தை நான் மறுதளிக்கவில்லை. ஆனால் இது சுலபமாக சாதித்த விஷயம் அல்ல. எவ்வளோ பிறவிகளுக்கு பின்னால் சாதித்தது. அண்டு எல்லாத்துலேயும் வரும். அதெல்லாம் எதில் வரும்னா, அந்த அகஸ்தியர், தேடு அகஸ்தியர் மகன் தனக்கு கோள் நிலையை நோக்கமுற்றால் மனமறிந்து இது நூலை எடுத்துரைத்தேன். உரைத்தாலும் பலதடமும் சென்று யாத்திரை உந்தனுக்கு தெரியாத நிலையும் உண்டோ? நீ எல்லா இடத்துக்கும் போய் ஊரெலாம் சுற்றி இருக்க, அதனால் எல்லாம் உன்னை பற்றி உனக்கு தெரியும். உண்டான அஷ்டசித்தி கண்ட மகான். 8 அக்கல்ட் பவர்ஸ், அஷ்டமா சித்திகள் உனக்கு இருக்கு. உண்மையோடு கூடுவிட்டு கூடு நிலையும், அதனால் கூடு விட்டு கூடு பாய முடியும். பண்புடனே தன்னிலையையும் அறிந்த மகான். உனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும். பலர் போற்ற 6-8 நூலை நோக்கி 48வது வயசில், அதாவது 28 வருஷத்துக்கு முன்னால் இதை படித்தாங்க. ஸோ 48 இந்த ஓலையை படிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நோக்கினாலும் செல்லாத இடமும் உண்டோ? நேர்த்தியதாய் 50 காலம் தொட்டு 51 வயசு வர்றபோது தொட்டுமே அகிலம் தன்னை காப்பாற்றுவாய். உலகம் பூரா நீ ட்ராவல் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். நீயும் தெரிவிக்க நன்மக்கள் போற்றப்படுவார். நல்லவங்களுக்கெல்லாம் நீ நல்லது செய்வேன். உண்மையுடன் இன்னலுற்று வருபவர்க்கு, யாரெல்லாம் கஷ்டம்னு உங்கள்கிட்ட வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் உண்மையாக உந்தனாசி பெற்ற பின்னே நீ ஆசீர்வாதம் பண்ணியானா நன்மை பல குடிவழியும் ஏகுமையா. அவங்க குடும்பத்தில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நானிலத்தே கைலாயத்தை வலம் வந்தாய். நீ இந்த பூமியில் இருக்கிற கைலாசத்தை சுற்றி வந்ததொரு மும்மூர்த்தி நீயும் ஐயா. நீ வந்து சுற்றணும்னு அவசியமே இல்லை. 3 மூர்த்திகளும் சேர்ந்த ஒரே மூர்த்தி நீ தான். அதான் பிரம்மா விஷ்ணு சங்கரன் 3 சேர்ந்தது நீ தான். நீ கைலாசத்தை சுற்றி வந்தியே அப்படின்னு சொல்கிறார். வையகத்தில் நெற்றிக்கண் முந்தனுக்கு, சிவபெருமானுக்கு இருக்கிற தேடாய் உனக்கும் இருக்குது. உந்தனுக்கு இந்நாளில் ஒளியாய் கண்டு உன்னருள் பெற்றவரும் எம்பெருமானே. நிறைய தேவர்கள் எல்லாரும் வந்து உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற நிலையில் நீ இருக்க. பெருமானே சக்கரமோடு அக்ஷர ரேகை, உன் கையில் சங்கு சக்கர ரேகை இருக்குது. பற்றுதலாய் நவநிலை கோட்களையும் 9 கிரகங்களையும் உன் கையில் நீ அடக்கி வைத்திருக்கிறாய். வருமுலகில் உள்கரத்தில் அடக்கியாள். வலம் வந்தால் உன்னருள் சீடருக்கு
அருளோடு மகானின் நயனம் கூட. திருவண்ணாமலைக்கு போய் பௌர்ணமிக்கு சுற்றுறது மாதிரியே தான் இன்னும் வந்து திருவண்ணாமலை இங்கே சுற்றினாலையும் திருவண்ணாமலை சுற்றின பலன் கிடைக்கும். அன்புடையதாய் மக்களை நோக்கிவிட்டால் நீ ஜனங்களை லவ்விங்காக பார்த்தா போகிறோம். இருள் விலகி அருள் காண பொருள் சேர்க்கை. அவங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து அவங்களுக்கு அருளும் பொருளும் கிடைக்கும். இன்பமோடு மகானின் அக்ஷரத்தை. அக்ஷரம் இல்லைன்னா சங்கரம் சிவசங்கரம். அதை யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அக்ஷரத்தை நன்மக்கள் அகத்தில் ஒழுகி அன்பு பூண்டு துயர் நீங்க வழிகாப்பர். அதை சொன்னால் போகிறோம், அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீர்றதுக்கு வழி கிடைக்கும். இந்த விதம் ஈசனோடு அன்னையின் அமைப்பு. நீ வந்து ரெண்டும் சிவன் அம்பாள் சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபம்ன்ற நிலையில் நீ இருக்க. இன்ப நிலை உந்தனருள் கிட்டியவர்க்கு கிட்டியவரும் சிவசங்கர் பாபாவை கருத்துடனே உபய வேளை ஒழுகிய வண்ணம் இட்டமான நன்னருள் கிட்டும் குடியில். யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் எல்லாம் மாறுதல் வரும். நினச்சா போகிறோம். இடரகல சப்தகிரி வாசனும் நீயே. இது வரிசையாக போயினே இருக்கும். திருப்பதி மலை மேலே போய் எல்லாரும் பெருமாளை கும்பிட்றாங்க. அந்த பெருமாளை நீ உனக்குள்ளே வச்சிருக்க. ஐயனே சப்தகிரி நாடுவோர்க்கு ஐயம் தீர அவர் குறையும் நீயே அகற்றி உந்தன் புகழ் ஐம்பானீர் காலத்துள்ளே உனை உணர்ந்தோர் பல்லோரும் நாடி வர வந்திடவே அகிலமெல்லாம் உந்தன் ஆட்சி. வையகத்தில் தன்னை விட தெய்வம் உண்டோ? உலகம் பூராவும் உனக்கு கொடுத்துட்டாங்க ஆள்றதுக்காக. இந்த பூமியில் உன்னோட பெரிய கடவுள்னு யாரும் இல்லை. இதெல்லாம் அதில் வர்ற விஷயம். கோடிசாமி சொல்லியிருக்காரு, தாத்தா தான் கைலாசம், தாத்தா தான் வைகுண்டம், உலகம் பூரா கொடுத்தாச்சு என்ன பாக்கி அப்படின்னு வர்றாரு. உலகத்தை பூரா உனக்கு நான் கொடுத்துட்டேன், இன்னும் கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை, நீ தான் கைலாசம், நீ தான் வைகுண்டம் அர்த்தத்தில் அவர் சொல்லியிருக்காரு. வில் சி. அந்த நேரம் நெருங்கிச்சு. நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையா, கூடி சீக்கிரம் அந்த அந்த உணர்வுகள் உலகம் பூராவும் பரவுகிற காலம் வந்துடும். ஏன்னா அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேசினா ஜனங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் சொல்லுவாங்க, அது வரும். இப்போ நம்ம நல்லா தாங்கிறோம், நமக்கு என்ன பஞ்சம், எல்லாம் இவ்வளோ வசதியாக வச்சுன்னுக்கிறோம், நல்லா தான் இருக்கும், நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அந்த பப்ளிக் அட்வர்டைஸ்மெண்ட் வேல்யூ இல்லை மார்க்கெட்டிங் கன்செப்ட்டு நம்ம போகிறது இல்லை. நம்ம ஏன் நம்மளை போய் பப்ளிசிட்டி பண்ணிக்கணும்? நமக்கு யார் தெய்வம் தேவையில்லை, யார் காசும் தேவையில்லை. அப்போ நான் கூட்டம் சேர்த்து எனக்கு என்னால் ஆகும், தண்ட செலவு தான் ஆகும். அதனால் நீ வந்தால் வா, வராகட்டி போயின்னே இருக்கு. நம்ம பாலிசி அவ்வளோதான், நம்ம யாரையும் கூப்பிட்றது இல்லை வான்ட்டு. அடுத்த கேள்வி. Question from கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர். வேதாந்த தேசிகர் தனது வாழ்நாளில் புகழ்பெற்ற நூற்றுக்கணக்கான படைப்புகளை செய்துள்ளார். அவர் எழுதிய பாதுகா சகஸ்ரம் 1008 பாடல்களை கொண்ட மிகச்சிறந்த படைப்புகளில் ஒன்றாகும். சுவாமி தேசிகர் இந்த பாடல்களை ஒரே இரவில் இயற்றினார். இந்த நூல் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரின் பாதுகாக்களில் பன்முக குணங்களை பற்றி பேசுகிறது. இந்த 1008 ஸ்லோகங்கள் பற்றி விளக்கவும். மண்ணு புகழ் கோசலையின் மணிவயிறு வாய்த்தவனே அப்படின்வாங்க. அப்போது மண்ணு புகழ் கோசலையினுடைய மணிவயிறுன்னா கௌஸ்துப மணின்னு சொல்லுவாங்க. அந்த அம்சத்தில் பிறந்தவர் தான் வேதாந்த தேசிகர். ரொம்ப பெரிய ஞானி. அவர் நம்ம காஞ்சிபுரத்தில் வரதராஜ சுவாமி கோயில் இல்லையா, அங்கே இருந்தார். அவருடைய கண்டெம்பரரின்னு பார்த்தாக்கா வித்யாரண்யர்னு சொல்லி ஒருத்தர். வித்யாரண்யர் யார்? நீங்கள்லாம் சிருங்கேரி போகிறீங்க இல்லையா, அப்போ சாரதா தேவி கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு உயரமான கோயில் இருக்குது. அது வந்து சிவலிங்கம் இருக்குது இல்லையா, அதுதான் வித்யாரண்யருடைய சமாதி அதிஷ்டானம்னு சொல்லுவாங்க. அவர் இவரெல்லாம் கிளாஸ்மேட்ஸ். அந்த வித்யாரண்யர் இவருக்கு லெட்டர் எழுதுகிறாரு, நான் விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு குருவாக இருக்கேன், அதனால் நீங்கள் வந்துரு, நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு. இவர் சொல்கிறாரு, அங்கே வந்து முகஸ்துதி பண்ணி வாழ்கிறத விட நான் இங்கே வரதராஜர்கிட்ட கஞ்சி குடிச்சிட்டாவது இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பக்குவம் உள்ள ஒரு மனிதர். அண்ட் இங்கே அவரை பிடிக்காதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு ஊமையை அனுப்புகிறாங்க வேதாந்த தேசிகர்கிட்ட, உனக்கு கல்யாண செலவு காசு வேணும்னு போய் அவரை கேளு அப்படின்னு. இவர் அம்மா மகாலட்சுமி சந்நிதியில் தான் இவங்க வந்து எனக்கு பரிசு வைக்கல, உனக்கு தான் வைக்கிறாங்க. அந்த அம்மா சொல்லுது, இவன் பரம தரித்திரண்டாக எனக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த ஜென்மத்தில்ன்ட்டு. இல்லைம்மா நான் தோற்று போயிடுவேன் ஆர்குமெண்ட்டுன்னு. சரி நீ கோணி பிடி, அதில் அவனை கோணி பிடிக்க சொல்லு, அதில் எவ்வளோ நிற்குதோ அவ்வளோ அவனுக்கு, நிற்காதது அவனுக்கு கிடையாது, கண்டிஷன்ஸ் ஆப்லைன்னா. சரின்னு இந்த ஊமைக்கு
கோணி பிடிக்கிறான்னா மகாலட்சுமி அப்படியே கொட்டுது. அப்படியே குலுக்கி 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 வெயிட்டில் கீஞ்சு போய் எல்லாம் கீழே போயிடுது. கொஞ்சம் தான் நிற்கிது. வேதாந்த தேசிகர் இவ்வளோ தான்ப்பா அவனுக்கு கொடுக்க முடியும், மற்ற கொடுக்க முடியாது, நீ போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இது அவருடைய பவர். அந்த வேதாந்த தேசிகர் மாதிரியே தான் வித்யாரண்யரும் இருந்தார். வித்யாரண்யர் மகாலட்சுமி கிட்ட தபஸ் பண்ணுறார். மகாலட்சுமி வந்து ஆசீர்வாதம் பண்ணி, இந்த பிறவியில் நான் உன்னை பணக்காரனாக ஆக்க முடியாதுப்பா, அடுத்த பிறவியில் நான் உனக்கு எல்லா வசதியும் கொடுக்குறேன், நீ பண்ண தவம் வீணாகாதுன்னு சொல்கிறா. இவர் கொஞ்சம் இரு அப்படின்னு நேராக போய் மொட்டை போட்டு காவி கட்டிக்கின்னு தண்ணியில் முங்கிட்டு வந்து அடுத்த பிறவி வந்துச்சு இப்போ கொடுன்றார். அந்தமா அப்படியே தங்க மண்ணையாக கொட்டுறா. அப்போது இவர் சோகமாயிறார். மகாலட்சுமி சிரிச்சினே என்னன்றா, நீ சொன்ன பேச்சு கேட்டுருந்தா அடுத்த பிறவியில் இந்த பணத்தெல்லாம் வச்சு நான் ஜல்சா பண்ணியிருக்கலாம். இப்போ தான் நான் சாமியாகி போயிட்டேனே, இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும், ஐ கேனாட் என்ஜாய் லைஃப் அப்படின்னா இந்த மாதிரி சிரிச்சின்னு யோசனை பண்ணிடலாம் தெரியும். இப்போ இவர் தியானத்தில் பார்க்குறாரு. 2 ஆடு மேய்க்கிற பசங்க இருக்காங்க. அவங்க ஹரிஹரர் புக்கர், அவங்க 2 பேர். இவர் அவங்கள தேடி பார்த்து தனக்கு மகாலட்சுமி கொடுத்த பணத்தெல்லாம் அவங்களுக்கு கொடுத்து ஒரு விஜயநகர சாம்ராஜ்யத்தை, நாட்டு ஆந்திரா விஜயநகரம், இட் இஸ் கர்நாடகா விஜயநகரம், ஹம்பி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல விஜயநகர சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அதை வச்சு மீனாட்சி அம்மன் கோயில், திருப்பதி கோயில், அந்த கோயில், இந்த கோயில் எல்லாத்துக்கும் தான தர்மமெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே ராஜகுருவாகவே இருந்துக்கிட்டு இருந்தார். இது அவருடைய வழிமுறை. அவருடைய கண்டெம்பரரி ஃப்ரெண்டு தான் இவருடைய வழிமுறை இது. அவருக்கும் பணம் கிடச்சது, இவருக்கும் பணம் கிடச்சது. அவர் தனக்கு கிடைச்ச பணத்தை வச்சு ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கி கோயில் குளத்தெல்லாம் பண்ணார். இவர் ஒரே ஒரு அக்கேஷனில் தனக்கு பவர் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிள் லிவிங்கில் இருந்துட்டு போயிட்டார். இதே மாதிரி ஆதிசங்கரர் வாழ்க்கையில் நடந்தது. அவர் பால சன்னியாசி ஆகிட்டு வீடு வீடாக பவதி பிக்ஷாம் தேகின்னு பிச்சை எடுத்துன்னு போகிறாரு. அப்போ ஒரு ஏழை பொம்பளை வீட்டில் அங்கே ஓடுறா, இங்கே ஓடுறா, அங்கே ஓடுறா, இங்கே ஓடுறா. ஏன்னா அவங்ககிட்ட சன்னியாசி கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கு பிக்ஷைன்னு பேர், பிக்ஷா வந்தானம்னு வாங்கும். கடைசியில் ஒரு வாழ்ந்து போன நெல்லிக்காயில் அதை கொண்டு வந்து இவர் போட்டுட்டு ஒரு வெக்கமாக இருப்பார். அப்போது இவர் சொல்கிறார், ஒரு சன்னியாசிக்கு பிக்ஷை கொடுக்கறதுக்கு கூட கஷ்டப்படுற ஒரு மாதிரி உலகத்தை நீ படிச்சிருக்கியே பகவானேன்றார். ஒரு காதில் சரீரம் இல்லாத குரல் சரீரின்றாங்க, அது கேட்குது. மற்றவங்களுக்கு ஒத்தாசை பண்ண முடியாதவனுடைய பச்சாத்தாபத்தினால உலகத்துக்கு ஒன்றும் லாபம் கிடையாது அப்படின்னு. உன் சித்தம் அதுவானால் அப்படின்னு ஒரு கனகதாராஸ்துதி பாடுறாரு. அப்படியே தங்க நெல்லிக்காய் கொட்டுது. இன்றைக்கி கூட காலடியில் அந்த இடம் இருக்குது, அந்த அம்மாவுடைய கோயில் இருக்குது, அங்கே செவுத்தில் எழுதி வச்சுருப்பாங்க, இந்த இடத்துல தான் தங்க நெல்லிக்காயெல்லாம் ஆதிசங்கருக்காக வந்தது. இதுதான் நீங்கள்லாம் அட்சய திருத்தின்ட்டு நகை கடைக்காரெலாம் உங்களை ஏமாத்துறது. அட்சய திருத்தி அன்றைக்கி நகை வாங்கினீங்கன்னா வளர்ந்துருன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நாள் இந்த நாள் அன்று போல் இல்லையே நான் பண்ணி. ஸோ 3 மகான்களுமே பெரிய நிலையில் இருந்தாங்க. ஓகேவா, 3 பேருக்குமே கடவுளுடைய அருள் கிடச்சி நிறைய பணம் கிடச்சது. ஒவ்வொருத்தரும் அதை ஒரு வகையில் விநியோகம் பண்ணாங்க. இதே மாதிரி இன்னொரு ஆள் இருந்தார் வடநாட்டில். அவர் பேர் துளசிதாசர் பெரிய ஆசிரமமெல்லாம் வச்சுன்னு இருக்கார். அப்படி இருக்கிற போது 2 திருடனுங்க வந்து ஆசிரமத்தில் திருடினாங்கன்ட்டு நியூஸ் கிடைக்குது. இவர் என் ஆசிரமத்தில் திருடுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு ராமலட்சுமணர்கள் அவருக்கு தரிசனம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் உனக்கு பணத்தை கொடுத்து உன்னை இவ்வளோ அக்பர் பாதுஷா கும்பிட்ற அளவுக்கு நாங்கள் ஒன்று வச்சுருக்கிறதுக்கு காரணம் நீ நிறைய தான தர்மம் செய்யணும், சும்மா பணத்தை எண்ணின்னு உட்காந்துருக்கிறியன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் துளசிதாசர் தான தர்மங்களெல்லாம் பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. அதனால் உலகத்தில் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு எதுவும் தேவைப்படுறதில்ல. இப்போ ராகவேந்தர் இருந்தார், அவரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நம்ம தாம் காமதேனவே பஜதாம் கல்பக விருஷாய. இவர் காமதேனுவை போல கல்பக விருஷத்தை போல கொடுக்கக்கூடியவர்னு அர்த்தம். ஆனால் அவருக்கு அவர் தான் சன்னியாசி யோகன்னு இருக்கார். அதனால் அவருக்கு இது தேவைப்படுறதில்லை. ஆனால் அந்த பவர் அவர்கிட்ட இருந்தது. அதனால் அவர் காட்டில் போயின்னு இருக்கார். அப்போது ஒரு வெங்கண்ணான்னு சொல்லி ஒரு மாடு மேய்க்கிற பையன் பிராமணன், அவன் எதிரில் வர்றான். இவர் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். உனக்கு எப்போயாவது ஹெல்ப் வேணும்னு நினச்சிக்கோ, நான் பண்ணுறேன்ட்டு. அவர் போயிடுறாரு. அப்போ அந்த நாட்டினுடைய அதோனி சுல்தான் இல்லையா, அவன் காட்டு வழியில் குதிரை மேலே வர்றான். டெல்லியிலேருந்து உங்களுக்கு ஓலை வந்துக்குதுன்னு கொண்டாந்து கொடுக்குறாங்க. இவன் அந்த பையன் ஐயர் பையன் படிச்சிருப்பான். அந்த காலத்தில் எல்லோரும் படிக்க மாட்டாங்க. அவனை கூப்பிடுன்னு இவரை கூப்பிட்டு படிக்க சொல்கிறாங்க. இவர் படிக்க தெரியல, நான் பிராமின்னா அவன் நம்ப மாட்டான். அதனால் ராகவேந்திரான்றாரு. அப்போது அதில் இருக்கிறது படிக்கிறான். டெல்லி பாஷா இவனுக்கு இன்னும் ப்ரமோஷன் கொடுத்து கொஞ்சம் நாடெல்லாம் சேர்த்துட்டான்ட்டு
உடனே நீ தான் திவான் எனக்குன்னு சொல்லி இவன் கூட்டின்னு போகிறான். ஸோ அங்கே போய் அதுவும் நில்லி ஒரு திவானாகிறார். ராகவேந்தர் ஊரெலாம் சுற்றிட்டு அங்கே போகிறாரு. போகிறபோது இவர் அந்த வெங்கண்ணா கிட்டே போகிறாரு. அப்போ சுல்தான்கிட்ட வெங்கண்ணா சொல்கிறார், இவர் சாதாரண ஆள் இல்லை, ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு. சுல்தான் இவருக்கு பரீட்சை வைக்கிறதுக்காக ஒரு தட்டில் மட்டன் வச்சு அது மேலே ஒரு பட்டு துணி போட்டு கொண்டாடுறான். கிட்ட வரபோது பயந்துடுறான், இவர் சாபம் விட்டா என்ன ஆகும்ன்ட்டு. இவர் அது மேலே தண்ணி தெளித்து அப்போ பார்த்தா எல்லாம் ரோஜா பூவாக மாறி இருக்குது. அவங்களுக்கு என்ன வேணும்னு அவர் சொல்கிறாரு, இந்த மந்திராலயம் இப்போ இருக்கு இல்லையா, துங்கபத்ரா நதி கரையில் எனக்கு சமாதி ஆகணும், இந்த இடத்த நீ எனக்கு கொடுன்றாரு. சொல்கிறாரு, இது பாறைலாம் இருக்குது, நல்ல இடம் இல்லை, நான் அவனுக்கு சூப்பரான இடம்லாம் வச்சுருக்கேன்னு தர்றேன்னு. கொடுத்தா கொடு, இல்லைன்னா வேணாம். ஏங்க அப்படின்னு சொல்கிறார், நான் இதுக்கு முன்பிறவிகளில் பிரகலாதனாக இருந்தேன், அதுக்கப்புறம் வியாசராயராக வந்தேன், இந்த பிறவியில் ராகவேந்திரா வந்திருக்கேன். நான் பிரகலாதனாக இருந்தபோது இந்த இடத்துல எங்கள் இன்னைக்குள்ள மந்திராலயத்தில் யாகம் வளர்த்துருக்குறேன், அந்த பவர் இந்த இடத்துல இருக்குது, அதனால் இங்கே தான் நான் அடக்கமாகணும் அப்படி எடுத்துக்கோங்க. ஒரு கல்லை காட்டுற, இந்த கல்லில் தான் எனக்கு துளசி மாடம் அடிக்கணும் அப்படின்னு. அது எதுக்குன்றாங்க. ராமர் வனவாசம் போனபோது இந்த கல் மேலே கொஞ்ச நேரம் உட்காந்துனாரு, அதனால் இந்த கல்லில் அவ்வளோ போயிருக்குதுன்னு. நல்லா யோசனை பண்ணு. மச்ச, கூர்மை, வராக, அதுக்கப்புறம் நரசிம்ம அவதாரம் வருது. மச்ச மெயின், அதுக்கப்புறம் ஆமை, அந்த என்னது வராக, இந்த மாதிரி வரிசை அவதாரங்கள் வருது. அப்போ இவர் ராமராக இருந்த அவதாரம் எப்போ வருது? பின்னால் வருது. பிரகலாத அவதாரம் முதல்ல வருது. அப்போது பிரகலாத அவதாரத்தில் வந்தவர் ராம அவதாரத்தில் வந்த ராமர் எந்த கல் மேலே உட்காந்தாருன்னு சொல்கிறார் பார்த்தியா. இதெல்லாம் தான் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பல அதிசயமான விஷயங்கள். சரின்னு இன்றைக்கி நீங்கள் ராகவேந்திர மந்திராலயத்துக்கு போனால் அதுதான் அங்கே இருக்கும். அந்த கல் துளசி மாடம் அடிச்சிருக்காங்க இல்லையா, அது அந்த கல்லில் எடுத்தது. அப்போ எங்கேயோ சிதம்பரம் பக்கத்தில் புவனகிரியிலேருந்து போன ஒரு சரஸ்வத் பிராமண ஐயரு தான் பிரகலாதன்னு தெரியணும், பிரகலாதன் யாகம் பண்ண யாருன்னு தெரியணும், அதுக்கு முன்னாடி வந்து ராமர் வனவாசம் வந்தபோது எங்கே உட்காந்துருந்தாருன்னு தெரியணும், அவர் ஒரு அதிசயத்தை பண்ணி அந்த அதோனி சுல்தான்கிட்ட இடத்த வாங்கணும், பிருந்தாவனம் அமைக்கணும். யோசனை பண்ணு, எவ்வளோ விஷயங்கள் லிங்க் ஆகினே போகுது பார்த்தியா. அதனால தான் உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து, கண்டதே கண்டு, கொண்டதே கொண்டு, கழிந்ததே கடவுள் நாள். எல்லாம் நம்ம எல்லாருமே ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க. அதனால் இது நம்ம ஏதோ இப்போ தான் மீட் பண்ணோன்னு நினைக்கவே தேவையில்லை, நமக்கெல்லாம் கனெக்ஷன் இருக்குது. நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கினா புரியும். அந்த மாதிரி ஒவ்வொரு மகானுடைய லைஃப்லேயும் பல விஷயங்கள் நடந்திருக்கும். இப்போ நான் சொல்லினே வரவங்களெல்லாம் பாரு, ஆதிசங்கருக்கு பணம் கிடைக்குது, அவர் சன்னியாசி. வித்யாரண்யருக்கு கிடைக்குது, அவர் சன்னியாசி. இங்கே வேதாந்தேசி இருக்கார், அவருக்கு கிடைக்குது, அவர் சன்னியாசி. இப்படி உலகத்தில் சன்னியாசிகளாக இருந்து மகத்தான ஆன்மீக சாம்ராஜ்யங்களை உற்பத்தி செய்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட ஒன்றும் இருக்காது, சங்கல்பம் பண்ணுவாங்க. சங்கல்பம்னா என்ன? நம்ம ஒரு விஷயத்தை நினச்சா அந்த தாட் மெட்டீரியலைஸ் ஆகிறது. காஞ்சியில் மகாபெரியவர் இருந்தார். ஒரு ஏழை பொம்பளை வந்தா, இந்த மாதிரி எனக்கு கல்யாணத்துக்கு 8 சவரன் கேட்குறாங்க சாமி, நாங்கள் எங்கே போவோம் அப்படின்றோம். சரி, நீ சொன்னதை காமாட்சி கேட்டிருப்பா இல்லையா, அங்கே போய் உட்காந்துக்கோ அப்படின்னு. அங்கே போய் ஒரு முல்லையில் உட்காந்துருக்கான். அப்போ ஆந்திராவிலேருந்து ஒரு காரில் ரெட்டியார் வராரு. வந்து என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு உங்கள்கிட்ட ஆசீர்வாதத்துக்கு வந்தேன், கல்யாணம் நல்லா நடந்தது, அதனால் நான் பட்டு வேஷ்டி, பட்டு புடவை, 9 சவரன் கோல்டு எல்லாம் கொண்டாந்துருக்கிறேன், நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு. இவர் அந்த பொம்பளையை கூப்பிட்றாரு. நான் சொன்னேன் இல்லை, அம்பாளுக்கு எல்லாம் தெரியும்ன்ட்டு அப்படின்னா அவளை கூப்பிட்டு, மடத்தில் இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு, இந்த ரெட்டியாரையும் கூப்பிட்டுக்கோ, இந்த பொம்பளையும் கூப்பிட்டுக்கோ, காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் இந்த தட்டில் இருக்கிற புடவை, வேஷ்டி, 9 சவரன் எல்லாத்தையும் காமாட்சிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணிவிட்டு, அதில் ஒரு கோல்டு காயினை வச்சு அந்த தட்டை அந்த ரெட்டியார்கிட்ட கொடுத்துரு, மீதி 8 சவரன் இந்த வேஷ்டி புடவையை இந்த பொம்பளைக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்கக்கிட்ட என்ன இருக்குது, வெறுங்கை தான் வச்சு உட்காந்துருக்காரு. அவர் மைண்டில் அந்த பொம்பளைக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரா, அப்போ அந்த நிகழ்வு நடந்தே தீரும். இப்படி எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது. இங்கே ஞானானந்தகிரி சாமி இருந்தார் திருக்கோயிலூரில். திருவண்ணாமலை தாண்டிட்டு நீங்கள் திருக்கோயிலூர் போகிறீங்க இல்லையா, அந்த இடத்துல அவருக்கு லெஃப்ட் சைடில் பெரிய அதிஷ்டானம் இருக்குது. அவர்கிட்ட ஒரு பிராமணன் வரான், இந்த மாதிரி என் பொண்ணு கல்யாணம், காலெலாம் இல்லை வீட்டில், என் பொண்டாட்டி சொன்னான் வந்தால் துட்டோட வா, இல்லைனா அப்படியே போயிடுன்னு சொல்லிட்டா, உங்களை நம்பி தான் வந்திருக்கேன். சரி உட்காரு அப்படிங்கிறது. 2 நாள் ஆகுது, இவன் சாப்பிட்டு மடத்தில் உட்காந்துருக்கான். ரொம்ப சிம்பிளான ஆசிரமம், நீங்கள் கூட போகலாம், சோறுலாம் போடுவாங்க.
ஸோ ஒரு லாரி நிறைய ஒரு ஆள் வந்து நான் வந்து மன்னார்குடி பக்கம் பெரிய பண்ணையார், என் வயலில் விளைஞ்ச இது முதல் போகும் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக கொண்டாந்துருக்கு அன்னதானத்துக்கு அப்படின்னு. இவர் இரு நான் நேரில் பார்த்து தான் வாங்குவேன்னு அங்கே வந்து அந்த அரிசி எடுத்து இப்படி கொஞ்சம் பிடுறாரு. அதுலேருந்து ரத்தம் கொட்டுது. அவர் சொல்கிறாரு வேண்டாம் அப்படி. அவன் இல்லையே நான் உணர வச்சு தானே கொண்டாந்தேன்றார். இல்லை இந்த இவனை கூப்பிடுன்றார். இவனை ஞாபகம் இருக்கா, அவங்க அப்பா பெரிய கனபாடிகள், ரொம்ப பெரிய கனபாடிகள். அண்டு அவர் வந்து உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்ட அவர் சொன்னார், காஞ்சி பெரியவர் என்ன இந்த மாதிரி லௌகிக விஷயமெல்லாம் போகாத, வெறும் யாகம் ஹோமம் மாத்திரம் பண்ணுன்னு சொன்னார். ஏன் சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு கல்யாணத்துக்கு வரமாட்டியான்னு சொல்லி அவன் சொத்தெல்லாம் பிடுங்கிட்டான். அந்த குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் இருக்குது. அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட காசு இல்லாமல் உட்காந்துன்னு இருக்காங்க. அதனால் நீ உன் செலவில் இந்த ஐயருடைய பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவங்ககிட்ட பிடுங்கின வயல்களெல்லாம் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். அது நீ ப்ராமிஸ் பண்ணியானா இந்த லாரியில் இருக்கிறது நான் அக்செப்ட் பண்ணுவேன், இல்லைன்னா வாங்க மாட்டேன்னு. அவன் சரின்றான். பின்னால் அவங்க போய் கல்யாணம் பண்ணுறாங்க. இது நிஜமாக நடந்த ஒரு நிகழ்ச்சி. இன்னொரு தடவை ஒரு பணியார் ஒருத்தன் வரான். வந்து நான் திருவிடை மருதூர் கோயிலில் பெரிய யாகம் பண்ணேன், அந்த யாகத்துக்கு உள்ள பிரசாதம் உங்களுக்கு கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு. இப்போ தொட்டுட்டு ஷாக்கான மாதிரி அப்படின்றார். எனக்கு வேணான்ட்டு. அவன் வந்து ஏன்றான், கண்ண முடின்னு உட்காந்துறார். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 2-3 ஐயருங்க வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி அங்கே வந்து ஏகாதச ருத்ர யாகம் ஒரு பண்ணையார் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் அப்படின்றாங்க. அந்த பிரசாதம் கொண்டு வந்திருக்கோம். அவர் அதிலேருந்து கொஞ்சம் பிரசாதத்தை எடுத்துக்கிறார். அப்போ பண்ணையார் கேட்குறான், நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கே அப்படின்ட்டு. அவர் சொல்கிறாரு, நீ 11 பிராமணர்களை கூப்பிட்டியாம், அதில் வயசான ஒருத்தர் இருந்தானா, அவன் 80-85 வயசு இருக்குமா, பல்லு போனால் சொல்லு போச்சுன்னு சொல்லி அவன் சரியாக மந்திரத்தை சொல்லலையா, அதனால் எல்லாருக்கும் நீ சம்பாவனை கொடுத்த போது அவனுக்கு கம்மியாக கொடுத்தியா? ஆமாம். எல்லாருக்கும் சாப்பாடு போட்ட, அதில் அவன் 2வது கரண்டி பாயசம் கேட்ட போது இந்த கிணத்துக்கு எதுக்குன்னு சொல்லி நீ அவனை இன்சல்ட் பண்ணியா? ஆமாம் பெரியவா நேரில் பார்த்த மாதிரி சொல்கிற அப்படின்னா. அவன் என்ன பண்ணான் தெரியுமா, நேராக மகாலிங்கேஸ்வரர்கிட்ட போய் இந்த வயசில் எனக்கு நாக்கு ருசி தேவையா, அதனால தான் இந்த அளவு எனக்கு அவமானம் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் நீ அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேளு, அப்போ தான் உனக்கு வரும். இவன் வந்து நீங்கள் தான் ஆசீர்வாதம், உனக்கு பிராப்தம் இருந்தால் கிடைக்கும். இவன் நேராக போகிறான். போனால் அந்த ஐயர் வீட்டு வாசலில் அவன் இறந்து போய் பாலை கட்டி வச்சுருக்காங்க, வாழை மரம்லாம் நட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பணியாரை அழிஞ்சே போட்டான். இப்படி ஒவ்வொரு மகானுக்கும் உட்காந்த இடத்துல இந்த உலகத்தில் என்ன நடக்குது, எங்கே நடக்குது, அதில் நல்லது என்ன கெட்டது என்ன எல்லாம் தெரியும். அவங்களுக்கு எதுவும் தேவைப்படுறதில்ல பர்சனலாக. அவங்க வந்ததுக்காக எது நல்லது எது கெட்டது எது தர்மம் எது அதர்மம்னு ஜனங்களுக்கு புரிய வச்சு அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்காக தான் மகான்கள் வராங்க. இதெல்லாம் ஜனங்களுக்கு புரியாது. இவங்களை பொறுத்த மாத்திரம் யாராவது ஒரு பெரிய சாமியாருன்னா அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டா நம்ம கோடீஸ்வரன் ஆயிடுவோன்ற ஒரு மகானை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆசீர்வாதம் வாங்கினா நமக்கு பணக்காரன் ஆயிடலான்னு தான் போகிறான். ஆனால் அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கணும் இல்லையா? நீ தலையில் மொட்டை, உனக்கு எப்படி நான் வந்து பட்டை தைச்சி தாளம்பூ கொண்டை போடுறது? நீ ஏதாவது சேர்த்துன்னு வரணும். அந்த புண்ணியத்தை வச்சு தான் உனக்கு கொஞ்சம் நல்லதெல்லாம் பண்ண முடியும். ஆனால் உலகத்தில் பவர்ஃபுல்லான மகான்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஜனங்களுக்கு அவங்கள பற்றி தெரியாது. நான் பெசன் நகரில் இருக்கேன். அப்போது ஒரு பொம்பளை வந்தோம். அவள் சொன்னால் எனக்கு யூட்ரஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் எல்லாம் கவலைப்படாத, 8 வாழைப்பழம் கொடுத்து எதில் சாப்பிடுன்னேன். சாப்பிட்டான். திருச்சியிலேருந்து வந்தா, அவள் பேர் சோபா. 8 வாழைப்பழம் சாப்பிட்டு அடுத்த மாதம் வந்தாள். நான் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன், எப்படி ஆனேன்னு தெரியல, யுட்ரஸே எடுத்துட்டாங்க அப்படின்னா. நல்லா யோசனை பண்ணிப்பார். யுட்ரஸை எடுத்த பொம்பளைக்கு எப்படி அது மாதிரி ப்ரெக்னென்ட் ஆக முடியும்? அண்டு அதுக்கப்புறம் 10 மாதம் கழித்து குழந்தையோடு வந்தா இந்த மாதிரி அப்படின்னா. இது எவ்வளோ பெரிய அதிசயம் நீயே சொல்லி பார்க்கலாம். நான் நிறைய அதிசயங்கள்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு காலத்தில் நான் மண்ணடியில் ஆன்மீகம் செய்கிற போது ஒரு பொம்பளை வந்துட்டு இந்த மாதிரி துபாய் மாப்பிள்ளையை பார்த்து என் பொண்ணுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இன்னும் ஒரு 2 வாரத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணணும், என்கிட்ட எந்த வசதியுமே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு ஏதோ வந்தாள். நான் அவள் கையில் இருந்த வெங்கடாதிபதி காப்பர் மோதிரம் இல்லை, அதை எடுத்து அவள் கையிலேயே வச்சு ஒரு துளசி போட்டு ஒரு உத்தரனை தண்ணி விட்டு வெங்கடாதிபதி பணம் கொடுத்துட்டாரு அப்படின்னு.
அதே மாதிரி எதிர்பாராத அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து சூப்பராக கல்யாணம்லாம் பண்ணி முடிச்சிட்டான். இது ஒரு நடந்திருக்குன்றதுக்காக நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இன்னொரு லேடி என்னை பார்த்ததில்ல, திருப்பதிக்கு போயிருக்கா. அங்கே திருப்பதி மூலஸ்தானத்தில் பெருமாளுக்கு பதில் நான் தான் நின்று இருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த காலத்தில் தரிசனம் கிடச்சிருக்கு. இங்கே வந்த உடனே சக்தி கல்யாண மண்டபத்திலே இந்த நியூ இயர் ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த சங்கரி மாமியில் மின்னர்வாட்டு வெங்கடாஜலம் அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு, சங்கரி ஒரு அதிசயம் சொல்கிறேன், நான் 3 நாளைக்கு முன்னே திருப்பதி போனேன், அங்கே மூலஸ்தானத்தில் பெருமாள் இல்லை, ஒருத்தர் மனுஷ வடிவத்தில் பார்த்தேன், அவர் தான் இவர், ரொம்ப அதிசயமாக இருக்குது எனக்கு அப்படின்னாலாம். இது மாதிரி நான் பண்ணாத அதிசயம் இல்லை, எல்லாம் ஒரு காலத்தில் பண்ணி பார்த்தேன். ஜனங்களுக்கு ஒரு ஹைட்டு அவங்களுக்கு புரியல, ஒரு தவம் எவ்வளோ சாதிக்க முடியுங்கிறத அவங்களுக்கு புரியாததுனால அடுத்த அடிக்கு போகணும். நான் வந்து உனக்கு ஒரு ஸ்பூனு அல்வா போடுறேன், அதை நீ சாப்பிட்டு 1/2 கிலோ கட்டு 1 கிலோ கட்டுன்னு கேட்கணும். அதுக்கு தானே ஸ்வீட் சால்லாம் உனக்கு ஒரு ஸ்பூன் போடுறான். அந்த மாதிரி தான் சில அனுபவங்களை மகான்கள் கொடுக்கறதுக்கு காரணம், நீங்கள் மேலே வந்து வரணும் ஆன்மீகத்தில்ன்றது. இவங்க அதோட போடுறானுங்க. அதனால தான் அடுத்தடிக்க அவங்களுக்கு பாக்கியம் இருக்கும், அவங்களுக்கு இன்னும் நிறைய பாக்கியம் இருக்கும், இன்னும் நிறைய கிடைக்கும் அவங்களுக்கு. ஆனால் அவங்களால உருப்பட முடியறதில்ல. நிறைய பேர் இப்படி தான் மிஸ் பண்ணி என் வாழ்வில் நிறைய பார்த்தேன். நான் ஒரு காலம் வரைக்கும் அள்ளி கொடுத்துட்டு இருந்தேன் நான். அப்புறம் போர் அடிச்சு போச்சு, இந்த ஜனங்க உருப்பட மாட்டாங்க, இவங்களுக்காக நம்ம ஏன் இவ்வளோ பவரை இறைக்கணும்னு சொல்லி அவனவனுக்கு நம்பிக்கை இருந்தால் நடக்கட்டுங்கிற மாதிரி விட்டேன். இப்போது நான் தலையிடுறதில்ல. உனக்கு நிஜமாகவே நம்பிக்கை இருந்து நீ வந்து டோட்டலாக என்னை கான்சன்ட்ரேட் பண்ணிச்சா அது நடந்துடும், தானாக நடக்கும். நான் வந்து ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அதனால் என் வழிமுறைகளை மாற்றிக்கொண்டேன். ஆறுமுகத்தான் அருள் கூறுமுகத்தான், ஆறுமுகத்தான் அருள் கூறுமுகத்தான், என்னை ஆட்டுவிட்டான் அவனே அரவணைத்தான், ஆறுமுகத்தான் அருள் கூறுமுகத்தான். அன்பு மனத்தான் என கபயம் தந்தான், அன்பு மனத்தான் என கபயம் தந்தான், புது தெம்பு கொடுத்தான் எங்கள் தேவனிவன் தான். அன்பு மனத்தான் என கபயம் தந்தான், புது தெம்பு கொடுத்தான் எங்கள் தேவனிவன் தான். சங்கரன் ஆறுமுகத்தான் அருள் கூறுமுகத்தான். செக்க நிறத்தான் திரு செந்தில் புறத்தான், புது சொர்க்கம் படைத்தான் அதிலே சொக்கிட வைத்தான். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை